ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌரபக்தவந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 9. அத்தியாயத்தின் தலைப்பு மிக ரகசியமான அறிவு. பதம் 12. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு: இவ்வாறு குழம்பியவர்கள் ராட்சசத்தனமான கருத்துக்களாலும் நாத்திக கருத்துக்களாலும் கவரப்படுகின்றனர். அத்தகு மயங்கிய நிலையில் அவர்களது முக்திக்கான ஆவல்கள், பலநோக்கு செயல்கள், அறிவு பயிற்சிகள் ஆகிய அனைத்தும் தோல்வியடைகின்றன. பொருளுரை: தங்களை பக்தி தொண்டிலும் கிருஷ்ண உணர்விலும் இருப்பவர்களாக எண்ணிக்கொண்டு இதயத்தில் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரை பூர்ண சத்தியமாக இன்னும் ஏற்றுக்கொள்ளாத பக்தர்கள் பலர் உண்டு. முழுமுதற் கடவுளிடம் திரும்பிச் செல்லும் என்னும் பழத்தை அவர்கள் என்றும் சுவைக்க முடியாது. அதுபோல பலன்களை எதிர்நோக்கி புண்ணிய செயல்களில் ஈடுபட்டுள்ளவர்களும் இந்த பௌதிக பந்தத்திலிருந்து முக்தியடைய விரும்புபவர்களும் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரை இழிந்துரைக்கின்றனர். வேறு விதமாக கூறினால், கிருஷ்ணரை ஏளனம் செய்பவர்கள் அசுரர்களாகவும் நாத்திகர்களாகவும் கருதப்படுகின்றனர். பகவத்கீதையின் 7ஆம் அத்தியாயத்தில் கூறியுள்ளபடி துஷ்டர்களான இத்தகைய அசுரர்கள் கிருஷ்ணரிடம் ஒருபோதும் சரணடைவதில்லை. எனவே பூர்ண சத்தியத்தை அடைவதற்கான அவர்களது மனக்கற்பனைகள் சாதாரண ஜீவாத்மாவும் கிருஷ்ணரும் ஒன்றே என்னும் தவறான முடிவிற்கு அவர்களை கொண்டு வருகின்றது. இத்தகு தவறான நம்பிக்கையால் மனிதனின் உடல் தற்போது ஜட இயற்கையால் வெறுமே மூடப்பட்டிருப்பதாகவும், இந்த ஜட உடலிலிருந்து விடுபட்ட உடனேயே அவனுக்கும் கடவுளுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்றும் எண்ணுகின்றனர். கிருஷ்ணருடன் ஒன்றாகி விடுவதற்கான இம்முயற்சி மயக்கத்தின் காரணத்தால் தோல்வியையே தரும். நாத்திகமும் அசுர கலாச்சாரமும் கொண்ட இத்தகு ஆன்மீக அறிவு என்றும் பயனற்றது. இதுவே இப்பதத்தின் உட்பொருள். வேதாந்த சூத்திரம், உபனிஷத் போன்ற வேத சாஸ்திரங்களின் மூலம் இத்தகைய நபர்களால் வளர்க்கப்படும் அறிவு எப்போதும் தோல்வியிலேயே முடியும். எனவே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரை சாதாரண மனிதராக கருதுவது மிகப்பெரிய குற்றமாகும். அவ்வாறு கருதுபவர்கள் நிச்சயமாக குழப்பத்திலேயே இருப்பர். ஏனெனில் அவர்களால் கிருஷ்ணருடைய நித்தியமான ரூபத்தை புரிந்து கொள்ள முடியாது. கிருஷ்ணரது தேகத்தை பௌதிகமாக கருதுபவன் ஸ்ருதி ஸ்மிருதியின் சடங்குகள் மற்றும் செயல்களிலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும். யாரேனும் அத்தகையவனது முகத்தை தற்செயலாக காண நேரிட்டால் அப்பாதிப்பிலிருந்து தடுத்துக் கொள்வதற்காக உடனே அவன் கங்கையில் நீராட வேண்டும். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் உள்ள போராமையின் காரணத்தால் மக்கள் அவரை கேலி செய்கின்றனர். அத்தகையவர்களின் வருங்காலம் நாத்திக தன்மையும் அசுர குணமும் கொண்ட இனங்களில் மீண்டும் பிறவி எடுப்பது அவர்களது உண்மை அறிவு என்றென்று மயக்கத்திலேயே இருக்கும். படிப்படியாக அவர்கள் படைப்பின் இருண்ட பகுதிக்கு இழிவடைவார்கள். பதம் 13. மொழிபெயர்ப்பு: பிரதாவின் மகனே, குழப்பமடையாத மகாத்மாக்களோ தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர். அவர்கள் பரமபுருஷ பகவானான என்னை ஆதி புருஷனாகவும் அழிவற்றவனாகவும் அறிந்து எனது பக்தி தொண்டில் பூரணமாக ஈடுபட்டுள்ளனர். பொருளுரை: மகாத்மா என்பதன் பொருள் இப்பதத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. மகாத்மாவின் முதல் அறிகுறி என்னவெனில், அவர் தெய்வீக இயற்கையில் நிலை பெற்றவர். அவர் ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டில் இல்லை. இஃது எவ்வாறு சாத்தியம்? புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைபவன் ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டிலிருந்து உடனடியாக விடுதலை பெறுகிறான் என்று
7ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ளது. அதுவே தகுதி. பரமபுருஷ பகவானிடம் ஆத்ம சமர்ப்பணம் செய்பவன் உடனடியாக ஜடசக்தியின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபடுகிறான். இதுவே அடிப்படை கொள்கையாகும். நடுநிலை சக்தி என்பதால் ஜடயுகின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்ட உடனே ஆத்மா ஆன்மீக இயற்கையின் வழிகாட்டுதலில் வைக்கப்படுகிறான். ஆன்மீக இயற்கையின் இந்த வழிகாட்டுதல் தைவி இப்பிரகிருதி, தெய்வீக இயற்கை என்று அழைக்கப்படுகிறது. எனவே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடம் சரணடைவதன் மூலம் ஒருவன் ஏற்றம் பெறும்போது அவன் மகாத்மாவின் நிலை அடைகிறான். மகாத்மா தனது கவனத்தை கிருஷ்ணரிடமிருந்து திசை திருப்புவதில்லை. ஏனெனில் கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணமான ஆதிபுருஷர் என்பதை அவன் அறிவான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இத்தகைய மகாத்மா தூய பக்தர்களான இதர மகாத்மாக்களுடைய உறவில் முன்னேற்றம் பெறுகிறான். தூய பக்தர்கள் கிருஷ்ணரது இதர ரூபத்திலும், அதாவது 4 கைகளை கொண்ட மகாவிஷ்ணு போன்ற ரூபத்திலும் கூட கவரப்படுவதில்லை. அவர்கள் 2 கைகளுடன் திகழும் கிருஷ்ணரது உருவத்தால் மட்டுமே கவரப்படுகின்றனர். கிருஷ்ணரது பிற உருவங்களாலேயே கவரப்படாத பட்சத்தில் தேவர்களின் உருவத்தையோ மனிதனின் உருவத்தையோ அவர்கள் நிச்சயமாக கருத்தில் கொள்வதில்லை. கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணரை மட்டுமே தியானிக்கின்றனர். அவர்கள் எப்போதும் கிருஷ்ண உணர்வில் பகவானது வடுவாத தொண்டில் ஈடுபட்டுள்ளனர். பதம் 14. மொழிபெயர்ப்பு. எப்போதும் எனது புகழை கீர்த்தனம் செய்து கொண்டு திடமான உறுதியுடன் முயன்று கொண்டு எனக்கு வந்தனை செய்தபடி இந்த மகாத்மாக்கள் பக்தியுடன் நித்தியமாக என்னை வழிபடுகின்றனர். பொருளுரை. ஒரு சாதாரண மனிதனை முத்திரை குத்துவதன் மூலம் மகாத்மாவை உற்பத்தி செய்ய முடியாது. அவரது அறிகுறிகள் இங்கே விளக்கப்பட்டுள்ளன. மகாத்மா புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழை கீர்த்தனம் செய்வதில் எப்போதும் ஈடுபட்டுள்ளார். அவர் வேறு எதையும் செய்வதில்லை. அவர் எப்போதும் பகவானை புகழ்வதிலேயே ஈடுபட்டுள்ளார். வேறு விதமாக கூறினார், அவர் அருவவாதி அல்ல. புகழ்வது என்ற கேள்வி எழும் பொழுது ஒருவன் பரமபுருஷரை, அவரது புனித நாமம், அவரது நித்திய ரூபம், அவரது திவ்யமான குணங்கள் மற்றும் அவரது விசேஷமான லீலைகளை கொண்டு புகழ வேண்டும். ஒருவன் இவை அனைத்தையும் புகழ வேண்டும். எனவே மகாத்மா என்பவர் பரமபுருஷ பகவானிடம் பற்றுடையவராக இருப்பார். பரமபுருஷரின் அருவ நிலையில், அதாவது பிரம்ம ஜோதியில் பற்றுதல் உடையவர் பகவத்கீதையில் மகாத்மாவாக விவரிக்கப்படவில்லை. அத்தகையவர் அடுத்த பதத்தில் வேறு விதமாக விளக்கப்படுகின்றனர். ஒரு மகாத்மா ஸ்ரீமத் பாகவதத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளபடி விஷ்ணுவை பற்றி கேட்டல், பாடுதல் போன்ற பக்தி தொண்டின் பல்வேறு செயல்களில் எப்போதும் ஈடுபட்டுள்ளார். அவர் தேவர்களின் தொண்டிலோ மனிதனின் தொண்டிலோ ஈடுபடுவதில்லை. இதுவே பக்தி. ஸ்வரவணம், கீர்த்தனம், விஷ்ணு மற்றும் ஸ்மரணம், பகவானை நினைவு கொள்ளுதல். அத்தகைய மகாத்மாவின் இறுதி இலக்கு 5 திவ்யமான ரசங்களில் ஏதேனும் ஒன்றில் பரமபுருஷ பகவானுடன் உறவு கொள்வதே யாகும். அந்த இலக்கை அடைவதில் அவர் திடமான உறுதியுடன் உள்ளார். அந்த வெற்றியை அடைவதற்காக அவர் தனது மனம், உடல், பேச்சு மற்றும் எல்லா செயல்களையும் பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபடுத்துகிறார். இதுவே முழுமையான கிருஷ்ண உணர்வு என்று அழைக்கப்படுகிறது. பக்தி தொண்டில் இவ்ருதா என்று அழைக்கப்படும் சில செயல்கள் உள்ளன. பிறையின் 11ஆம் நாளான ஏகதசி என்றும் பகவானின் அவதார நாள்களிலும் இந்த விரதங்கள் பின்பற்றப்படுகின்றன. திவ்யமான உலகில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுடன் உறவு கொள்வதில் கருத்துள்ளவர்களுக்காக பெரும் ஆச்சாரியர்கள் இந்த விதிகளை எல்லாம் வகுத்துள்ளனர். மகாத்மாக்கள் இந்த விதிகளை மிகுந்த கவனத்துடன் கடைபிடிப்பதால் விரும்பிய பலனை அடைவது உறுதி. இந்த அத்தியாயத்தில் 2ஆம் பதத்தில் விளக்கியபடி இந்த பக்தி தொண்டு எளியது மட்டுமல்ல, மகிழ்ச்சியான மனதுடன் நிறைவேற்றக்கூடியதாகும். மிக கடுமையான தவங்களுக்கும் விரதங்களுக்கும் அவசியம் இல்லை. திறமை வாய்ந்த ஆன்மீக குருவால் வழிநடத்தப்பட்டு குடும்பஸ்தனாகவோ பிரம்மச்சாரியாகவோ சந்நியாசியாகவோ எந்த நிலையிலும் ஒருவன் பக்தி தொண்டில் வாழ முடியும். உலகின் எந்த பகுதியிலும் எந்த நிலையிலும்
அவன் ஒரு பரமபுருஷ பகவானுக்கு தொண்டாற்ற முடியும். இவ்விதமாக அவன் உண்மையான மகாத்மா ஆகலாம். பதம் 15. மொழிபெயர்ப்பு. ஞான யாகத்தில் ஈடுபட்டிருக்கும் பிறர் பரமபுருஷரை தன்னிகரற்றவராகவும் பலரில் வேறுபட்டவராகவும் விஸ்வரூபத்திலும் வழிபடுகின்றனர். பொருளுரை. இப்பதம் முந்தைய பதங்களிலும் சுருக்கமாகும். தூய்மையான கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டு கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் அறியாதவர்கள் மகாத்மாக்கள் என்றும், மகாத்மாவின் நிலையில் இல்லாத பிற மனிதர்களும் கிருஷ்ணரை பல்வேறு வழிகளில் வழிபடுகின்றனர் என்றும் அர்ஜுனனிடம் கூறுகிறார் பகவான். மகாத்மாவின் நிலையில் இல்லாத சிலர் ஏற்கனவே விவரிக்கப்பட்டனர். துன்பத்தில் உள்ளவர், ஏழ்மையில் தவிப்பவர், கேள்வி உடையவர் மற்றும் ஞானத்தை விருத்தி செய்வதில் ஈடுபட்டுள்ளவர். ஆனால் இவர்களை விட கீழான நிலையில் மேலும் 3 வித நபர்கள் உண்டு. 1. தன்னை இறைவனுக்கு சமமாக கருதி தன்னையே வழிபடுபவன். 2. ஏதேனும் ஒரு உருவத்தை இறைவனாக கற்பனை செய்து அதனை வழிபடுபவன். 3. பரமபுருஷ பகவானின் விஸ்வரூபத்தை ஏற்று அதனை வழிபடுபவன். மேற்கூறிய மூவரில் தன்னையே இறைவனாக எண்ணிக்கொண்டு, தன்னையே சூன்யமாக எண்ணிக்கொண்டு, தன்னையே வழிபடுபவர்கள் மிகவும் தாழ்ந்தவர்களாவர். இத்தகு மக்களே அதிக அளவில் உள்ளனர். தம்மை தாமே இறைவனாக எண்ணும் இவர்கள் அந்த மனோநிலையில் தம்மையே வழிபடுகின்றனர். இதுவும் தெய்வ வழிபாட்டின் ஒரு விதமே. ஏனெனில் தான் இந்த ஜட உடல் அல்ல, ஆன்மீக ஆத்மா என்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியும். குறைந்த பட்சம் அத்தகு உணர்வானது மேலோங்கி இருக்கிறது. அருவவாதிகள் இறைவனை இவ்விதத்தில் வழிபடுகின்றனர். தேவர்களை வழிபடுவோர் 2ஆம் வகுப்பினர். இவர்கள் தங்களது கற்பனையால் எல்லா உருவத்தையும் இறைவனின் உருவமாக கருதுகின்றனர். 3ஆம் பிரிவினர் இந்த ஜடவுலக தோற்றத்திற்கு அப்பால் எதையும் சிந்திக்க முடியாதவர்கள். அவர்கள் இந்த உலகமே உயர்ந்தது என்று கருதி அதனை வழிபடுகின்றனர். உலகமும் பகவானின் ஒரு உருவமே. श्री श्रीमद् भगवद गीता की जय, श्री प्रभुपाद की जय, गौर प्रेमानंदे, हरे हरि बोल।